செஷன் ட்ரையல். செஷன் ட்ரையல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சாப்டர் 19ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 248லேருந்து 260 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செஷன் ட்ரையலில் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்போல்லாம் கமிட்டல் பண்ண முடியும் செஷன் கோர்ட்டுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஒன்று செஷன் ட்ரையலில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த கேஸை எடுத்து பார்ப்பாங்க. சீரியஸ் அஃபென்ஸ்னால் பனிஷ்மெண்ட் வந்து டெத் இல்லைன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா செஷன் கோர்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் கேஸை கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த 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 கோர்ட்டில் செஷன் ட்ரையல் நடக்கும். கமிட்டல் டு செஷன் கோர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது. ஒன்ஸ் கமிட்டல் ஆனதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் கேஸை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து செக்ஷன் 248 அண்ட் 249ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த கேஸை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பிபி மூலியமா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல கோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை ரிலீஸ் பண்ண முடியும். அதுதான் டிஸ்சார்ஜ் வந்து 250ல சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோல அக்யூட்டல்னா என்ன டிஸ்சார்ஜ்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேஸே ஃபார்ம் ஆகல ப்ராப்பரா. ட்ரையலுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பர்சனை ரிலீஸ் பண்றாங்க. அதான் டிஸ்சார்ஜ் 250ல. இல்ல ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு இல்லைன்னா கேஸ் நடத்தி பார்ப்போம் அப்படின்னு கோர்ட் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கோர்ட் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. கோர்ட் மூலியமாகவே அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். இது 251ல் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா அந்த அக்யூஸ்டே வந்து ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் ப்ளீ ஆஃப் கில்ட். ப்ளீ ஆஃப் கில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுதான் 252. அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்காம வேற விஷயம் என்னன்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் 259ல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அதோட எவிடன்ஸ் பற்றி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த அக்யூஸ் வந்து அந்த கில்ட்டை வந்து ப்ளீ பண்ணல அப்படின்னா அப்போ வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுக்க போயிடுவாங்க. ப்ராசிக்யூஷன் தான் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு. அதுதான் செக்ஷன் 253 அண்ட் 254ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா சப்போஸ் அந்த எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷனால ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ வந்து கோர்ட் வந்து அவங்கள அக்விட்டல் பண்ணிடுவாங்க. அதாவது எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அந்த காரணத்தினால அவங்கள நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதான் அக்யூட்டல். ஏன்னா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுக்கும்போது ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரையலுக்கு அப்புறமா ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது அக்யூட்டல். அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது டிஸ்சார்ஜ். இதுதான் செக்ஷன் 255ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறமா அது டிஃபென்ஸ் எவிடன்ஸ் சைடுக்கு போகும். இது 256ல் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டிஃபென்ஸ் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ். 257ல் ஆர்கியூமெண்ட். ஒன்ஸ் ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோர்ட் வந்து 258 கீழே ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அக்யூட்டலாகவும் போகலாம் இல்லைன்னா கன்விக்ஷன் ரிலேட்டாக போகலாம். கன்விக்ஷன் நடந்துச்சுன்னா திருப்பியும் 259 கீழே ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாச்சும் இருக்கா அதோட எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ட்ரையலோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்.